பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் பொரியல் தான் ரொம்ப ஈஸியா சிம்பிளா செஞ்சிடலாம். இப்போ வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். கடுகு எடுத்து வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா, உளுத்தம் பருப்பு இதில எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இட்லி மொளகா பொடி நான் வீட்டிலேயே செஞ்சது. நான் ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன். அத எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து பெருங்காயத்தூள், இது வந்து உப்பு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கத்திரிக்காய் வந்து தண்ணீல போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேன்ல வந்து கொஞ்சமா எண்ணெய் வச்சிருக்கேன். அதில கடுகு சேர்த்துருங்க. கடுகு சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பு சேர்த்துருங்க. இது ரொம்ப ஈஸியா, சிம்பிளா டக்குன்னு ஈஸியா செஞ்சிடலாம். நான் இட்லி மொளகா பொடி வந்து நான் வீட்டிலேயே செஞ்சது நான் இதில சேர்க்க போறேன். நீங்க வந்து நான் ஆல்ரெடி நான் அது வீடியோலயும் போட்டிருக்கேன். இட்லி மொளகா பொடி எப்படி செய்யணும் அப்படின்றது. யாருக்கா வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் எப்படின்ட்டு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ அதில வந்து பெருங்காயம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் வந்து நம்ப தண்ணீல போட்டு வச்சிருந்த கத்திரிக்காய் இதில சேர்த்துடலாம். இது வந்து நமக்கு 5 செகண்ட்ல இந்த இந்த இது பண்ணிடலாம். நம்ம 5 நிமிஷத்துல இந்த கத்திரிக்காய் பொரியல சீக்கிரமா டக்குன்னு சிம்பிள் இன்கிரியன்ட்ஸோட இதில செஞ்சிடலாம்.